ஹாய் guys, வெல்கம். ஓகே, இந்த 2021ல் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு TWS இயர்ஃபோன் இருக்க தான் போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிராண்டும் கிட்டத்தட்ட ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஆக்கிட்டாங்க, இல்லாமலே ஆக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு வந்து இன்னும் ஒரு ப்ளூடூத் இல்லைனா வந்து ஒரு TWS இயர்ஃபோன் இருக்க தான் போகுது எல்லாருக்கிட்டையும். என்கிட்டே ஒன்று இருந்துச்சு. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் QCY அப்படின்ற பிராண்ட்கிட்ட இருந்து ஒரு TWS. அது ஒரு நல்ல TWS தான், நல்லாவே பாட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து அதை நான் போட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். ஸோ அதில் ஒரு ஹெட்ஃபோன் எங்கே போய் விழுந்துச்சுனே தெரில. ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று இல்லை. இதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு புது TWS வாங்கலாமான்னு யோசித்தேன். இல்லை, அதுக்கு பதிலாக வந்து அந்த தொலைஞ்சு போன இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம், தொலைஞ்சு போன அந்த இயர்ஃபோனோட இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெப்சைட்லேயும் இல்லை ஷாப்பிலையும் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு புது TWS வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஸோ அதனால் நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். வாங்கி தான் ஆகணுன்னு உடனே போய் ஒன்று வாங்கிட்டு வந்துட முடியாது. ஒரு பிராண்ட் தெரியாததோ இல்லை வந்து ரீசர்ச் பண்ண முடியும். நான் என்ன செஞ்சேன்னா, இன்டர்நெட், யூடியூப், அப்புறம் நான் போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு TWS தேடி வாங்கினேன். அது என்ன TWSன்னு பார்த்தீங்கன்னா, AirPods Pro. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா RM250. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஷாக்காக இருக்கும். எப்போ வந்து 250 போயிட்டு ஒரு AirPods Pro வாங்கினேன்னு. ஓகே, அந்த AirPods Pro எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கில். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து அமேசான் இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஆனால் மலேசியாவில் வந்து அப்படி கிடையாது. மலேசியாவில் வந்து 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து ஷாப்பி, இன்னொன்று வந்து லசாடா. நான் எப்பயுமே வந்து ஷாப்பி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஷாப்பி மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் அதிகம். ஸோ அங்கே போய் நான் எப்படி எனக்கு இது கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து TWS இயர்ஃபோனை பற்றி தான் வந்து இன்டர்நெட்டை சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆப் அல்கோரிதம்லாம் ஒரு மாதிரி வேலை செஞ்சு ஷாப்பி கிட்ட சொல்லிட்டாங்க, நான் வந்து TWS தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. உடனே ஷாப்பி வந்து எனக்கு நிறைய TWSோட ஆட்ஸ் ஷோ பண்ணாங்க. அதில் வந்த ஒரு இதுதான் வந்து இந்த ஆப்பிளோட ஜென்யூன் AirPods Pro RM250 இருக்குது, சேல்ஸில் இருக்குதுன்னு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து இது ஒரிஜினல் AirPods கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் AirPods. இருந்தாலும் வந்து வாங்கின கஸ்டமர்லாம் இதை பற்றி என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு அதோட காமெண்ட் செக்ஷனை போய் பார்க்கும்போது அங்கே எனக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரி ப்ராடக்ட், இது வந்து குட் சவுண்ட் குவாலிட்டி, குட் நாய்ஸ் கேன்சலிங், எல்லாமே வந்து குட்டாக இருக்குது. ஒரு நெகட்டிவ் காமெண்ட் கூட இல்லை, எல்லாமே குட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு. எப்படி வந்து இது கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது ஒரி ப்ராடக்ட் கிடையாது, பட் எப்படி வந்து கஸ்டமர்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து நான் அந்த ஸ்டோரை வந்து இன்னும் நல்லா சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க விற்கிற மற்ற ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஆப்ஷன் கண்ணில் பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த AirPods நீங்கள் வாங்கி 7 நாள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா, இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் அப்படியே ரிட்டன் கொடுத்துடலாம். எந்த ஒரு ரீசனும் சொல்ல வேணால், நீங்கள் ரிட்டன் கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே, ஓகே இதை நம்ம வாங்கலாம், இதை வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஸோ நான் அதை ஆர்டரும் பண்ணேன். வாங்குறதுக்கு முன்னாடி நான் செல்லர் கூட சேட் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், இந்த 7 days ரிட்டர்ன்லாம் உண்மையாக, 7 நாளுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்தா நீங்கள் காசு கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன். அவர் கொடுத்துருவேன்னு கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ப்ரைஸ் லோவாக விற்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன லாபம், இது உண்மையான லெஜிட் ப்ராடக்டாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, 100% இது வந்து லெஜிட் ப்ராடக்ட். நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா, வீணாக போயிருக்கிற பார்ட்ஸை தான் மாற்றி விற்கிறோம். இப்போ சப்போஸ் அந்த AirPodsோட லிட்டு வீணாக போயிருந்துச்சுன்னா அதை மாற்றி விற்போம். சம்டைம்ஸ் வந்து ஒரு இயர்ஃபோன் வீணாக இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி தான் விற்கணும். மற்றபடி இது ஜென்யூன் AirPods Pro தானே செல்லரே வந்து என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணார். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் ஆர்டரும் பண்ணேன். ஆர்டர் பண்ணி ஒரு 4 நாள் என் கைக்கும் வந்துச்சு. ஓகே, இந்த பேக்கேஜை நான் பிரிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டே பிரித்தேன், நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தோன்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. நம்ம 250 அவ்வளோதானா அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் செல்லர் கூட சேட் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் சீலாப் அனுப்பிட்டேன், உனக்கு நான் மறுபடியும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பேக்கேஜ் அனுப்புனார். அந்த பேக்கேஜில் AirPods Pro கரெக்டாக வந்து சேர்ந்துச்சு. இந்த AirPodsை நான் கையில் எடுக்கும்போது முதல் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இது ஒரே ஃபேக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தேன். இதோட சீரியல் நம்பர் எடுத்து ஆப்பிள் வெப்சைட்டில் போட்டு பார்த்தேன். ஆப்பிள் வெப்சைட்டும் இது வந்து ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தான் காட்டுச்சு. ஓகே, அங்கே வந்து நான் கொஞ்சம் நம்பிட்டேன் இது வந்து ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு வந்து ஸ்டில் வந்து 50-50 இருந்துச்சு. ஓகே, இதுக்காக வந்து பல டெஸ்ட் பண்ணேன். இது வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஐஃபோனில் போய்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜெனரல் போகணும். ஜெனரலில் அபவுட் செக்ஷன் போனீங்கன்னா, இந்த AirPodsஐ நீங்கள் போய் பக்கத்தில் வச்சு திறக்கணும். AirPodsஐ பக்கத்தில் வச்சு நீங்கள் திறக்கும்போது இந்த AirPodsோட பேர் உங்களோட அந்த செட்டிங்ஸ் மெனுவில் காட்டுச்சுன்னா இது 100% ஒரே ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நிறைய யூடியூபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதேமாதிரி வந்து இதை திறக்கலாம், அந்த டெஸ்ட் பண்ணலான்னு வச்சுருந்தேன்.
ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து இது வந்து பேர் காட்ட போகிறது இல்லை, ஏன்னா இது ஒரே கிடையாது அப்படின்னு. அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நான் திறந்தோன்னே அது பேர் காட்டிடுச்சு. இதை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஷாக். ஒருவேளை உண்மையுமே ஒரிஜினலோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே நான் வந்துட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கு நம்பிக்கை வரல. ஒரு 80% நம்பிக்கை வந்துச்சு இது ஒரிதானே. இருந்தாலும் அந்த 20% எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு போய் ஸ்விட்ச்சு, அதாவது ஆப்பிளோட ரீசெல்லர், ஆத்தரைஸ் ரீசெல்லர், அந்த சர்வீஸ் சென்டரில் கூட செக் பண்ணுவோம். இது ஒரே ஃபேக்கான அவங்க சொல்லிடுவாங்க. இவங்க மட்டும் ஒரின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இதை நான் ஒத்துக்கிறேன் ஒரின்னு, இல்லைனா பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக அது ஒரியாக இருக்காதுன்னு. அதேமாதிரி நாங்கள் அவர்கிட்ட எடுத்து போய் கொடுக்கும்போது அவர் ஒரு சில செக்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, இது வந்து ஒரி கிடையாது, இது வந்து லெஜிட்டான ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு க்ளோன் செட்டுன்னு. ஓகே, அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரி கிடையாது, இது வந்து ஏதோ ஒரு லோக்கல் தான், நம்மளை ஏதோ ட்ரிக் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு. அதே மாதிரி வந்து இது லோக்கல்னு ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் ரீசெல்லரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்கை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்ச நானே இதை வந்து ஒரு 80% நம்பிட்டேன். இது வந்து ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ தான், ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் ப்ரோ தானே. இதை டெக்கை பற்றி ஐடியா இல்லாதவங்க பாவம்ல கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்னு நம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்களே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். அதுவும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு ப்ராடக்ட் நம்பவே முடியாத விலைக்கு வந்து கிடைக்கிதுன்னா, நம்பவே முடியாத அளவுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கிது, நம்ம உடனே போய் அதை வாங்குறதுக்கு மும்முரப்படக்கூடாது. நம்ம வந்து பார்க்கணும். இதில் நிறைய விஷயத்தை நம்ம நிறைய சைட்லேருந்து பார்க்கணும். இதனால் செல்லருக்கு என்ன லாபம், ஸ்டோர்லேயே இவ்வளோ தான் விற்கிறாங்க, இவங்க எப்படி இவ்வளோ குறவை விற்கிறாங்க, ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம நல்லா யோசிக்கணும். அப்படி யோசித்தாலே நம்ம பல ஸ்கேம்லேருந்து தப்பிச்சிடுவோம். இது கூட ரிஸ்கி தான். என்னோட 250 ரிங்கிட்ட வந்து நான் வந்து வச்சு தான் இந்த ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். அது அவ்வளோ போய் பிரச்சனை, நான் ரிட்டர்ன் கொடுத்து எடுத்துக்குவேன். பட் இந்த ரிஸ்க்லாம் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, அந்த லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபும் அது மட்டும் தட்டி விட்ருங்க. அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு. ஸோ அது மட்டும் தான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணமும் அதுதான். நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது, இந்த மாதிரி இது ஒரிஜினலாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இந்த வீடியோ பற்றி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே எதுவும் போடலை. ஸோ நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் அது ஒண்டி பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏர்பாட்ஸ் மேலே ரொம்ப, ஏன்னா இப்போ நான்லாம் கூட எனக்கே ஏர்பாட்ஸ் ப்ரோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஏமாந்துடக்கூடாது. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப குறைவான ப்ரைஸுக்கு கிடைக்குதுன்னு ஃபேக் ப்ராடக்டை வாங்கி ஏமாந்துடக்கூடாது. 50லையோ 10லையோ அது எல்லாமே வந்து உங்களோட உழைப்பு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.